கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. RS இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது. 2025 துலா ராசி. இந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா இருக்காது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த துலா ராசி. அது 2025 ஜூலை ஆகஸ்ட் பிறகு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாத காலகட்டங்களில் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது. குறிப்பாக துலாம் ராசிக்கு எல்லாருமே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த காலகட்டம். இந்த வருஷத்தில் 2025 வேலையை மாற்றுறீங்கன்னா அது பிறகு வேலை கிடைக்குமா கிடைக்காது. எப்படியா இருந்தாலும் முதுகு தண்டோடத்தில் கோளாறு பரம்பரையில் எப்பவுமே இருக்கும். அது பர்ஃபெக்டாக என்றைக்குமே இருக்கிற மாதிரி கர்ண கவச குண்டல மாதிரி அதுக்குன்னு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக அலர்ஜி, ஸ்கின்னு, பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய்கள், தலைமுறையாக இருக்கிற நோயெல்லாம் பார்த்து. துலாம் ராசிக்காரர்கள் எப்படின்னா இடக்கல் ஒரு பக்கம், பொருள் ஒரு பக்கம் வச்சுன்னு வைங்களேன். இவங்க பொருள் வச்சு இடக்கல் தான் மேலே போயிட்டு, ஆனால் இடக்கல் கீழே வந்துட்டே இருக்கும், பொருள் தான் மேலே போயிட்டு இருக்கும். ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. பிறக்க போகிற 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? 2025 துலா ராசி. இந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானா இருக்காது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த துலா ராசி. அது 2025 ஜூலை ஆகஸ்ட் பிறகு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாத காலகட்டங்களில் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது. அது மன பயம், என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியலை அப்படிங்கிற ராசி துலா ராசி. அது 2025 ஆண்களாக இருந்தால் பரவாயில்லைங்க, வா தைரியமாக ஓரளவுக்கு பரவாயில்ல, நின்று ஓரளவுக்கு இருப்பார். பெண்களாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். அதுவும் மனபயம் இருக்குது பாருங்க, என்னன்னே தெரியாது. அது வீடு இருக்கும், வண்டி இருக்கும், வாகனம் இருக்கும், வேலை இருக்கும், சொத்து இருக்கும், ஓகே பரவாயில்ல. ஆனாலும் அது நான் உட்காந்துருக்கேன், எழுந்திரிக்க முடியல, எனக்கு கை காலெல்லாம் குடைச்சலாக இருக்குது, கை கால் வலிக்குது, மேல் வலிக்குது, இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை இந்த பெண்களோட பாதிப்பு இருக்குது. ஆண்களுக்கு இந்த மேல் வலிங்கிறது இருக்குமானா இருக்கும். ஏன்னா எப்பயுமே இந்த ராகு பயிற்சியும் பிறகு இந்த கும்பத்தில் வரக்கூடிய ராகும், சிம்மத்தில் வரக்கூடிய கேதும் எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்காது. அதேமாதிரி பயிற்சியாகி சனிபவன் பயிற்சியாகி 2026 திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆகும்போது இந்த துலா ராசிக்கு ஒரு போராட்டமான சூழ்நிலை கொடுக்கும். அதை விட்டு கவனமாக கடன் வாங்குறக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். அது பெரிய ப்ளஸ் என்னென்னா அது ஒன்று தான் இதில். இந்த துளாராசியை பொறுத்தவரை ஏதோ ஒரு வகையில் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை விட்டு அது ஒரு பெரிய ப்ளஸ் இதில். சரி, நான் வேலை ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா மாற்றாதீங்க. துளாராசியை பொறுத்தவரை இந்த நேரம் மாற்றிடாதீங்க. இந்த 2025 வேலையை மாற்றுறீங்கன்னா அது பிறகு வேலை கிடைக்குமா கிடைக்காது. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிம்மமோ இல்லை கன்னியோ இல்லை துளாராசியோ இந்த ராசிக்காரர்கள் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட் டைம் இன்டர்டே வாங்கி விற்கிறேன் அப்படின்னா பண்ணாதீங்க. அப்படிங்கிறத 2025 பொதுவான பலனாக இருக்கும். தசாபதி நல்லா இருந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தசாபதி நல்லா இல்லை அப்படின்னா அவங்க ஜாதகம் நல்லா இல்லை, கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் தான் சொல்ல முடியும். அவனுடைய அமைப்பு, கிரகங்கள் மாறுதல் குறிப்பாக துலாம் ராசிக்கு எல்லாருமே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த காலகட்டம். இந்த வருஷத்தில் பெண்களுக்கு ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்களுக்கு தான் உபாதைகள் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆண்டாள் தரிசனம் ரொம்ப முக்கியம். குரு பார்வை இருப்பதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாங்க. அது மாணவர்களாகட்டும், தொழில் அதிபர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், யாராக இருந்தாலும் அந்த பார்வையில் அவங்களுக்கு ஒரு நல்ல மாறுதல்கள்லாம் கிடைக்கும். கஷ்டங்கள் பெருசாக வராது. வர்ற மாதிரி தெரிந்தாலும் கூட அது விலகிடும். ஸோ அது குரு பார்வை ரொம்ப முக்கியம். ஸோ துலாம் ராசிக்காரர்கள் எப்படின்னா இடக்கல் ஒரு பக்கம், பொருள் ஒரு பக்கம் வச்சுன்னு வைங்களேன். இவங்க பொருள் வச்சு இடக்கல் தான் மேலே போயிட்டு, மேலே தான் போகணும் பொதுவாக. ஆனால் இடக்கல் கீழே வந்துகிட்டே இருக்கும், பொருள் தான் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்லணும். அந்த சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவு அப்படிங்கிறது அவங்க நடந்துக்கிற விதம் ரொம்ப இறை வழிபாடு. அதில் குறிப்பாக பெண்கள் ஆண்டாள் தரிசிக்கிறது ரொம்ப ஆண்டாளும் ரொம்ப நல்லது. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அவங்கள ரொம்ப நல்லா வச்சிருக்கும். துளாராசி சுக்கிரன் ஐயா சொன்னார், அதிபதியாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அது. அப்போ என்ன பிடிச்சிக்கணும் வாழ்க்கையில்? நரசிம்மரை பிடிச்சிக்கணும்.
அது ஏதாவது ஒரு நரசிம்மர் மந்திரத்தை சொல்லக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு எந்த நாள்லையும் நல்லதாகிடும். எப்படியா இருந்தாலும் முதுகுத்தண்டு இடத்துல கோளாறு பரம்பரையில் எப்பயுமே இருக்கும். அது வந்து பர்ஃபெக்டாக என்றைக்குமே இருக்கிற மாதிரி, கர்ண கவச குண்டலம் மாதிரி. அதுக்குன்னு எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டால் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து அலர்ஜி, ஸ்கின்னு, பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய்கள், தலைமுறையாக இருக்கிற நோயெல்லாம் பார்த்து நல்ல திடீர்னு ஜம்ப் ஆகிடுவாங்க இந்த வருஷத்தில். வண்டி வாங்கிறது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சுபிட்சம் ஏற்படுவது, ரொம்ப எல்லா ராசிக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க வசதி ஆகிடுவாங்க. கல்யாண தடை, புத்திர சந்தான தடை, குடும்பத்தில் நிம்மதி, குடும்பத்தில் டெவலப் பண்ணிக்கிறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, எல்லா டெவலப்மெண்ட்டும் ஒன்று அதிகமாக பார்க்கக்கூடிய ராசியில் யாருன்னா துலாம். வேலையில் பிரச்சனையானது, மெடிக்கலில் இருந்த பிரச்சனையெல்லாம் கிளியர் பண்ணிக்கின்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு மருந்தாலையோ அல்லது சின்ன டே கேர் சர்ஜரி போல் பண்ணிவிட்டு தெம்பாயிடுறது, காஸ்மெட்டாலஜி சர்ஜரி எல்லாம் சொல்லுவாங்க, தன்னை அழகுபடுத்துறது, நிறைய குடும்பத்தோடு போன பயணம்லாம் போய் தனியாக பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களாக துலாம் வருவாங்க. கௌரவம் ஏற்படக்கூடிய ராசி இந்த 2025 என்னை பொறுத்த வரைக்கும் துலாம். விருதுகள் கிடைக்கிறதெல்லாம் துலாத்துக்கு கிடைக்கும். அதே சமயம் பெரியவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கணும். துலா ராசிக்காரர்களுடைய பெற்றோர், பெரியோர், தாத்தா, பாட்டி அவங்களுடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப அளவுக்கு ஹெல்ப் கொடுக்கும், நம்பிக்கை ஏற்படும், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும், துணை அல்லது துணைவியாருக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு துளாராசியால் ஏற்படும். ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜர்ஸ் ரவுண்ட் டேபிள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார். பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 23 கிளைகள், 36 வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம். மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள், புனிதமான தீபம், தூய்மையான தூபம். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு RS இன்ஃபோடெயின்மெண்ட் எல்ரட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 வெற்றி நடை போடுகிறது.